தமிழ் மக்கள் யாவருக்கும் எனது வணக்கம். இந்த கையூட்டு பெற்று மிரட்டி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்களே காவல்துறையினர், பெரும்பாலானவர்கள் ஓரிருவரை தவிர, அவர்களுக்கு இந்த கொரோனா இடையூறாக அமைந்து விட்டது. தினமும் கையூட்டு பெற்று வாழ்க்கை நடத்திய அவர்களுக்கு கையூட்டு கிடைக்காத ஆத்திரத்தில் இந்த 3 மாதங்களாக அவர்களுக்கு கையூட்டு எதுவும் சரிவர கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கையூட்டு கொடுக்காதவனை கொலையும் செய்து விடுவார்கள். இது போன்ற காட்சிகள் தமிழ் திரைப்படங்களில் படைப்பாளர்கள் படைத்திருப்பார்கள். அது திரைப்படங்களுக்கான காட்சி என்று ஒதுக்கிவிட முடியாது. உண்மை சம்பவங்களை கொண்டுதான் இது போன்ற காட்சிகள் வடிவமைப்பார்கள் படைப்பாளர்கள். அந்த திரைப்படத்தை நினைவூட்டுவது போல கோவில்பட்டியில் 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. செல்போன் கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்த மனமாகாத ஒரு இளைஞனும் அவனது தந்தையும் கொரோனா நேரத்தின்படி, விதிமுறைப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடையை மூடி இருக்க வேண்டும். மூடுவதில் ஏதோ சற்று ஏறத்தாழ தாமதமாகியிருக்கிறது. அதனை சாக்காக வைத்துக்கொண்டு இந்த காவலர்கள் இன்னும் கையூட்டு வாங்க சென்றார்களோ, இல்லை விலையுயர்ந்த அலைபேசிகளை களவாட முயற்சித்தார்களோ, அவர்களால் அந்த இளைஞனும் தந்தையும் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பார்கள். அவர்கள் கேட்ட கையூட்டு தர இசைந்திருக்க மாட்டார்கள். அல்லது அவர்கள் காவலர்கள் களவாடிய விலையுயர்ந்த அலைபேசிகளை திரும்ப கேட்டு பிடிவாதம் பிடித்திருப்பார்கள். இந்த கையூட்டு வாங்கிய காவலர்களுக்கு அது கிடைக்காதது என்றால் அவர்கள் மண்டை வெடித்துவிடும். அல்லது பிறரை கையூட்டு கிடைக்காத பட்சத்தில் கையூட்டு கொடுக்காதவர்களை கொல்லவும் தயங்க மாட்டார்கள். அதுதான் நடந்திருக்கிறது திரைப்படத்தில் காட்டுவது போல. கோவில்பட்டியில் இந்த கயவர்களின் இந்த அயோக்கியத்தனம் ஒட்டுமொத்த காவல்துறையையும் தலைக்குனிய செய்கிறது. இவர்களை காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள இவர்களுக்கே வெட்கமாக இல்லை. இந்த வெட்கக்கேடான செயல் செய்த அந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை? பொதுமக்கள் இது போன்ற ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு சட்டப்படியான நடவடிக்கை கிடைக்கிறது. ஆனால் இந்த காவலர்களுக்கு இடைமாறுதல், பணி மாறுதல் போன்ற நிகழ்ச்சியோடு என்ற ஒரு சம்பிரதாய நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே காவல்துறையினர் இந்த நாட்டின் சட்டத்தை மதித்து கட்டமைக்கக்கூடியவர்கள். அவர்களே இந்த கட்டமைப்பை மீறும் பொழுது அவர்களை கொன்று சாகடிக்கின்ற அதிகாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். துடிக்க துடிக்க தந்தையும் மகனையும் ஒரே நாள் ஒரே இரவில் கொன்ற அந்த காவலாளிகள், அந்த காவல் நிலையத்தில் இருந்து அனைவருக்குமே இதில் பங்கிருக்கலாம் என நினைக்கிறேன். அவர்களை நடுத்தெருவில் அரபு நாடுகளில் செய்வது போல கொன்று சிதைக்க வேண்டும். அதுதான் காவல்துறைக்கு வருகின்றவர்கள் பயந்து தங்களுடைய கடமை ஆற்றுவார்கள் என வாய்ப்பு இருக்கிறது. சரி தோழர்களே, நான் குரல் விளக்க உரை சொல்ல வந்த நான் இங்கே அந்த நிகழ்வில், கோவில்பட்டி நிகழ்வில் மனம் நொந்து சிலவற்றை பேச வேண்டியதாக போய்விட்டது. ஒரு சிறுமி இருக்கிறாள். அவளுடைய தாய் முனியம்மா மிகவும் ஏழை. தாயும் மகளுக்கும் ஆதரவில்லை. அதனால் ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்கிறாள் முனியம்மா. அந்த வீட்டின் ஒரு தோட்ட வெளியில் ஒரு சிறிய குடில் அமைத்து அதிலே தங்குவதற்கும் அந்த பணக்காரர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள். நாளெல்லாம் அந்த வீட்டில் பணிவிடை செய்துவிட்டு வீட்டில் இருக்கும் தன் குழந்தையை, பெற்ற மகளை அடிக்கடி வந்து பார்ப்பதும், இரவு நேரத்தில் வந்து மகளோடு படுத்து கொள்வதும், அங்கே கிடைப்பதை ஏதாவது மீதியானதை தருவார்கள், அதை கொண்டு வந்து மகளுக்கு ஊட்டிவிட்டு இவளும் சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொள்வது வாடிக்கையாக நிகழ்வு
ஏனோ அன்று அது ஆடம்பரமான வீடு, மிகவும் ஒரு மிடுக்கான ஏழ்மையை மதிக்காத வீடு என்பது அந்த முனியம்மாவுக்கு தெரியும். அதன் பொருட்டு ஏற்கனவே குழந்தையிடம் சொல்லியிருக்கிறாள், நீ எக்காரணத்தை கொண்டும் குடிலை விட்டு வெளியே வராதே, நானே வந்து உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பாள். ஏனோ அன்று அந்த வீட்டில் மிக தடபுடலான விருந்து, நாய்களுக்கும் கூட ஆடம்பரமான மிக விலை உயர்ந்த பண்டங்கள் தீனியாக போடப்பட்டன. இந்த சிறுமி 3-4 வயது சிறுமி எட்டி பார்க்கிறாள். வீட்டில் மேசை மீது அழகழகான வண்ண வண்ண நிறங்களில் பழங்கள், விதவிதமான இனிப்புகள், உணவு பண்டங்கள் என அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவளை அந்த போய் கேட்க இயலாது என்றாலும் அதை கண்ணார பார்க்கவாவது செய்யலாம் என்று அந்த சிறுமி சன்னல் விளிம்போரம் நின்று எட்டி பார்க்கிறாள். வாயில் எச்சில் ஊறுகிறது. அந்த தின்பண்டங்களெல்லாம் பார்த்து அந்த சிறுமி என்ன செய்வாள்? அறியாத வயதுதானே. இங்கே ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி என்பது தானே இந்த நாட்டின் விதியாக இருக்கிறது. அவள் என்ன செய்வாள்? அந்த குழந்தை ஏக்கத்தோடு பார்ப்பதோடு தான் செய்ய முடியும். அந்த பார்வைக்கு கூட அந்த அம்மா, அந்த பணக்கார வீட்டு பெண்மணி அந்த பார்வை கூட பொறுக்க முடியாமல் வெந்நீரை கொண்டு வந்து வேடிக்கை பார்த்த சிறுமியின் முகத்தில் கொட்டி விடுகிறாள். பரதேசி நாயிலே, சாப்பிடும்போது என்ன வேடிக்கை என்று வெந்நீரை கொட்டி துரத்தி விடுகிறாள். வெந்நீர் பட்டு முகம் வெந்து அந்த சிறுமி துடித்து ஓவென அழுது குடிலுக்குள்ளுக்குள் போய் வேதனையால் துடிக்கின்ற அந்த ஓசை இங்கே வீட்டினுள் பணிவிடை செய்யும் முனியம்மாவுக்கு கேட்கிறது. என்ன செய்வது? உடனே ஓடி பெற்ற மகள் துடித்து கொண்டிருக்கிறாள். போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவளுக்கு. ஆனாலும் முடியுமா? அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு தானே போய் பார்க்க முடியும். அப்படி அந்த விருந்தெல்லாம் முடிந்து கிடைத்த நேரத்தில் போய் பார்க்கிறாள். மகளின் முகம் ஒரு பக்கம் அப்படியே வெந்து தோல் உரிந்து இருக்கிறது, சிவந்து நீர் கசிந்து கொண்டிருக்கிறது. மகள் வேதனையால் துடிக்கிறாள். பெற்ற தாயின் மனம் துடிக்கிறது. ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே மகளுக்கு, என்ன செய்வது என்று அவள் புலம்புதான் செய்வாள். அதை மீறி அவர்களோடு எதிர்த்து போராடவோ அல்லது அந்த இடத்தை விட்டு அகலவோ அவளால் முடியாது. ஏனென்றால் வறுமை என்ற பெயரில் அவள் அங்கே அடிமையாக ஒரு கூலியாளாக இருக்கிறாள். மகளின் வெந்த முகத்தை பார்த்து பெற்ற தாய் தாங்க முடியாமல் கதறுகிறாள். அந்த வேதனையை, ஏண்டி நான் அங்கே போக சொன்னனா? நான் சொல்லாமல் அங்கே போகக்கூடாதுன்னு தெரியாதா என்று அடிக்கிறாள். ஏற்கனவே முகம் வெந்து அந்த வழியில் துடித்து கொண்டிருந்த அந்த சிறுமி தாயின் அடியாலும் தாங்க முடியாமல் துடிக்கிறாள். அம்மா நான் போக மாட்டேம்மா, அம்மா நான் போக மாட்டேம்மா என்று துடிக்கிறாள். தாயால் என்ன செய்ய முடியும்? மகள் துடிக்கிறாள். ஆனால் இவள் போகக்கூடாது என்று சொல்லியும் போய்விட்டாளே என்ற வேதனையால், அந்த கையறுத்தன்மை, அந்த இயலாமையால் மகளை அடிக்கிறாள். இப்படிப்பட்ட அது மகள் வேண்டுமென்றே செய்யவில்லை. அந்த இளம் வயது 3 வயது 4 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? முனியம்மா மாதிரி ஒரு 20 வயது பெண்ணாக இருந்திருந்தால், 20-25 வயது பெண்ணாக இருந்தால் அதை உணரக்கூடிய தன்மை இருந்திருக்கும். இது பணக்காரர்கள் வீடு, நாம் அங்கே வேலை செய்வதற்கு மட்டும்தான் இருக்கிறோம் என்று தெரியும். இந்த சிறுமிக்கு என்ன தெரியும்? அந்த சுவையான பண்டங்களின் நாசியில் அந்த உணர்ந்து கண்களில் கண்டு அது எட்டி பார்க்கத்தான் சென்றால் ஒழிய களவாட செல்லவில்லை. எட்டி பார்த்து மனதில் அந்த தின்பண்டங்களை நினைத்து ஒரு உமிழ்நீரை சுரந்து நின்றவள் மீது சுடுநீரை ஊற்றி வேக வைத்த அந்த கொடுமை நினைத்து தாயானவள் மனதோடு புலம்புகிறாள். இந்த அறியாமல் செய்துவிட்ட அந்த குழந்தையை போல இங்கே இந்த குரலில் 1177வது குரலில் கண்களும் அறியாமையால் ஒரு தவறு செய்து விடுகிறது. அந்த அறியாமையால் செய்துவிட்ட அந்த கண்களை அவள் தண்டிப்பதாக அல்லது
அந்த வேதனையை மேலும் வேதனையூட்டுவதாக அமைத்திருக்கிறார் வள்ளுவர். தோழர்களே, தமிழ் மக்களே, இன்று நான் எடுத்துக்கொள்ளவிருப்பது திருக்குறள் நாத்திக நூலே காமத்து பாலில் 1177வது குறள், தொடர் எண் 97. இந்த 1177வது குறளில் அறியாமையால் இந்த நாயகியின் கண்கள் ஒருவனை பார்த்து விடுகின்றன. அவனுடைய அழகான தோற்றமும் மிடுக்கான எடுப்பான தோற்றமும் அந்த கண்களுக்கு ஒருவித மயக்கத்தை உண்டு செய்து மையலில் வீழ்த்தி விடுகின்றன. மயில் கொண்ட விழிகள் அவனை பார்க்க ஏங்குகின்றன. பார்வையால் ஏங்குவதெனமோ நாயகிதான். ஆனால் இங்கே அந்த பார்வைக்கு பொறுப்பாக வேண்டிய, அந்த காதலுக்கு லக்காக வேண்டியது கண்கள் அல்லவா என்று நாயகி நினைக்கிறாள். கண்கள் காட்டியதால் அல்லவா நான் அவனை பார்த்தேன் என்று அவள் கண்கள் மீது சாடுகிறாள். மிக அழகாக இருக்கிறான். அவன் யாரோ எவனோ தெரியாது. இது வழியில் தென்பட்டான். தென்பட்டவனை இந்த கண்கள் பார்த்து மயங்கி விடுகின்றன. மீண்டும் அவனை பார்க்க நாணி கோணி என்பார்களே, அந்த விருப்பம், நெஞ்சு நிறைய விருப்பம் கொண்டு ஒருவிட குழைவோடு நாணத்தோடு அவனை ஏக்கத்தோடு பார்த்து பார்த்து ரசிக்கின்றனவாம் அந்த கண்கள். அதனை வள்ளுவன் அழகாக இங்கே சித்தரிக்கிறான் 1177வது குறளில். உழந்து உழந்து உள்நீர் அருக. இந்த உள்நீர் என்பதை தமிழ் மக்கள் தோழர்கள் இங்கே உற்று நோக்குக. உள்நீர் சாதாரணமாக கண்ணீர் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது விழியிலிருந்து பெறுகின்ற விழிநீர் என்று சொல்லியிருக்கலாம். கண்ணீர் என்றால் கண்ணில் சிறு துரும்பு பட்டாலும் கண்கள் அந்த வேதனையில் நீரை சுரந்துவிடும், பெருக்கிவிடும். ஆனால் இங்கே வள்ளுவன் சொல்வது உள்நீர், உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து பெருகுகின்ற அந்த வேதனை நீரை தான் உள்நீர் என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட வேதனை நீர்? உழந்து உழந்து அவனை நினைத்து நினைத்து அவனை எண்ணி எண்ணி அழுகிறீர்களா? அழுங்கள். உழந்து உழந்து உள்நீர் அருக. அந்த உள்ளத்திலிருந்து பெருகும், அந்த உள்ளத்து வேதனையிலிருந்து வெம்பி பெருகும் நீர் அருக சாம்பலாகட்டும். அந்த உள்ளத்து உணர்ச்சி தீயாகட்டும், கருகட்டும், வறண்டு போகட்டும். அது வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டே இருங்கள். உழந்து உழந்து உள்நீர் அருக. உங்கள் இதயத்தின் உள்ளத்தின் வேதனை தீரும் வரை அழுது தொலையுங்கள். ஏனென்றால் விளைந்து இழைந்து விளைந்து இழைந்து அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் நல்லவனா கெட்டவனா, எப்படிப்பட்டவன், ஏன் என்ற எந்த ஒரு கேள்வியும் சிந்தனையும் இடம் தராமல் உடனே அந்த தோற்றத்தை கண்டு மயங்கி, அந்த அவனோட எடுப்பான தோற்றத்தை, அவனுடைய எடுப்பான அழகான முகத்தை கண்டு மயங்கி, அவனை பற்றிய ஏதும் புரிதல் இல்லாமல் அந்த தோற்றத்தை மட்டும் கொண்டு மயங்கி அறிவிழந்த கண்களே, விளைந்து இழைந்து இந்த கண்கள் எப்படி பார்க்கின்றதாம்? அவனை விரும்பி இழைந்து அப்படியே குழைந்து அப்படியே நாணம் கொண்டு அந்த மென்மையான அந்த ஒரு மோதலல்லாத அந்த பார்வை, மிக மென்மையான இதமான பார்வையில் அந்த பார்வைப்பட்டு அவன் மேனி சூடாகி விடக்கூடாதாம், அவன் மேனி நொந்து விடக்கூடாதாம். அந்த இளமையான பார்வையை அந்த கண்கள் அவன் மீது பாய்ச்சி அவனை பார்க்கின்றதாம். அந்த குளுமையான பார்வையை அவன் மீது பாய்ச்சி அந்த கண்கள் பார்க்கின்றதாம். விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்ட கண். நீங்கள் விழைந்து இழைந்து மிகவும் இலகி மிகவும் குழைந்து மிகவும் விரும்பி அவனை பார்த்த கண்களே, இப்போது அவனை பார்க்க முடியவில்லை என்று உழந்து உழந்து உள்நீர் அருக. உள்நீர் அருக. உங்கள் உள்ளத்து நீர், உங்கள் உள்ளம் அப்படியே கருகட்டும், தீயாகட்டும், தீந்து போகட்டும் என்று வேதனைப்படுவதென்னவோ இவள்தான்.
ஆனால் கண்களை சாடுவதாக, கண்கள் இவள் பேச்சை மீறி போய் அவனை பார்த்து விட்டதாக நினைத்து சாடுகிறாள். என்னை கேட்டா நீங்கள் சென்று அவனை பார்த்தீர்கள், நீங்களே விழைந்து இழைந்து விரும்பி விரும்பி குழைந்து நாணி குளுமையான நோக்குதலோடு அவனை பார்த்தீர்களே, இப்போது பார்க்க முடியவில்லை. அவன் யார் என்ன என்று தெரியாமல் நீங்கள் பார்த்தீர்கள். இப்போது அவனை பார்க்க முடியாமல் உழந்து உழந்து அவனை நினைத்து நினைத்து மனம் வெம்பி வெம்பி துடித்து துடித்து அழுகிறீர்கள். உள்நீர் அருக உங்க அழுகையால் உள்நீர் உள்ளத்து நீர் அனைத்தும் வற்றி போகட்டும். உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த வேதனை உள்ளத்தையே நோகடிக்கட்டும் என்று அவள் கண்களை சாடுகிறாள். உழந்து உழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்ட கண். இந்த குலைந்து குலைந்து பார்த்ததாம் கண் அவனை. இவளை அறியாமலே போய் குளுமையான பார்வை அவன் மீது வீசி, அந்த பார்வையால் கூட அவன் மனம் அவன் உடல் நொந்துவிடக்கூடாது என்பதற்காக இதமான குளுமையான பார்வையை அந்த வீசி அதிலே மகிழ்ந்த அந்த கண்கள் மீண்டும் அவனை பார்க்க இயலவில்லையே என்றும் போது அவனை நினைத்து அழுகிறது. அழும்போது உள்நீர் அருக உள்ளத்து நீர், உள்ளத்திலிருந்து பெருகும் அந்த நீர் வற்றி காய்ந்து சருகாகட்டும் என்று அவள் கண்களை சபிப்பது போல, கண்களை நோவது போல வள்ளுவன் இங்கே குறளை வடிவமைத்திருக்கிறான். இதில் ஒரு மிக அருமையான சொல்லாடல் எதுவென்றால் உள்நீர் தான். வள்ளுவன் கண்ணீர் என்றும் விழிநீர் என்றும் சொல்லியிருக்கலாம். உள்நீர் என்பது உள்ளத்தின் வேதனையில் இருந்து கிளம்புவது. உழந்து உழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்ட கண். அவனை விரும்பி விரும்பி பார்த்த கண்களே, இப்பொழுது நினைத்து நினைத்து அழுங்கள். உங்கள் உள்ளத்து உள்நீர் அருக அந்த தீரும் வரை நீங்கள் அழுதிடுங்கள் என்று அவள் கண்ணோடு வம்பு செய்கிறாள், கண்ணு பகை கொள்கிறாள் என்றுதான் கூற வேண்டும். கண்ணை ஒரு எதிராளியாக நினைத்து அவள் பேசுவதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, தமிழ் மக்களே, தோழர்களே, இந்த 1177வது குறளின் விளக்க வரிகளுக்கு செல்வோமா? என் கண்ணே ஏமாந்தாயோ அழு, என்ன ஏதுவென சிந்திக்க மறந்தாயோ அழு, வேதனையால் கலங்கி கசிந்துருகி அழுகிறாயா அழு, கண்ணீர் வற்றட்டும் என் கண்களே, விழிகள் வறண்டு வீங்கட்டும், இன்று அவன் காதல் கூடவில்லையே என்று அழுதிடும் என் அருமை கண்களே, அன்று நடந்த நிகழ்வை அதற்குள் மறந்துவிட்டீரோ? அவனை கண்டவுடன் குழைந்த கண்களே, என்னை கேட்டா தூது போனீர், பார்வையால் கவிதை எழுதிய கண்களே, பாசத்துடன் அவனை பார்த்து பார்த்து பரவசம் கொண்ட கண்களே, ஏறெடுத்தும் காணாமல் அவன் வேறு எவளோடோ போகிறானே, அதனால் அழுகிறீர்களோ? அழுதிடுக, கண்ணீர் வற்றட்டும் என் கண்களே, விழிகள் வறண்டு வீங்கட்டும்.